இந்த ராத்திரி பொழுதில் உங்களை பார்க்க வந்துள்ளேன். ராத்திரி பொழுதில் நம்ம வசனம் தியானிக்கலாம். சங்கீதம் 91 2 நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை. கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், துரோகமாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். நம்மளை கவர் பண்ணுகிறார், நம்மளை சேஃப்டியான இடத்துக்கு கொண்டு போகிறார். அப்படி இருக்கும்போது தான் அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆகவே இது நல்ல நாளில் நம்ம ஒவ்வொரு நாளும் நல்ல நாள், அந்த ஒவ்வொரு நாளிலும் உழைக்க வேண்டும், உழைத்து சாப்பிட வேண்டும். அவ்வாறாக நம்ம ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். அநேக பாவங்கள், அநேக தோல்விகள், சஞ்சலங்கள் வந்திருக்கலாம். அதெல்லாம் இயேசுவானவர் பார்த்து கொள்வார். அவர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுங்கள், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுங்கள் ஆண்டவர் சொல்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் சகல கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் பீத்தரோடு கேட்குறாரு, நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா என்று கேட்கும் பொழுது, ஆம் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறேன் என்று பீட்டர் சொல்கிறாரு. 3 வாட்டை கேட்டார் ஆண்டவர். அதே போல் சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறேன் கர்த்தாவே நான் சொல்கிறாரு. ஆனால் கடைசியில் இரத்த சாட்சியை மறித்தது பீட்டர் தான். பீட்டர் மிகுந்த டவுட்ஃபுல்லாக இருந்தார். இயேசுவானவரை அவர் கடலில் நடக்க சொல்லும்பொழுது அவர் கீழே விழுந்தார். இயேசுவானவர் தூக்கி பிடித்து வந்தார். ஆகவே அவர்கள் இயேசுவும் பீட்டரும் சேர்ந்துள்ள காரியங்கள் பைபிளில் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் போட்டிருக்கு, வாசித்து பாருங்கள். சுவிசேஷத்தில் இருக்குது. மார்க், லூக், மேத்யூ, ஜான் சாப்டரில் தெரியும். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸில் ஆல்சோ. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம். கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். என் தேவன், எனக்கு தேவன். ரூத்துக்கு நவோமி என் தேவன் உன் தேவன் சொல்லிட்டு பிரிக்கலை. ரூத் சொன்னாங்க நவோமி கிட்ட, உங்கள் தேவனே என்னுடைய தேவன், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். இந்த உலகத்தில் யாரையும் நம்ப முடியாது, ஆனால் இயேசுவானவர் மட்டும்தான் நம்பிக்கைக்கு உரியவர் என்று இன்று காண்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இயேசுவானவர் அற்புதம் செய்கிறார், நாட்டுக்கு அற்புதம் செய்கிறார். நான் கண்மலையாக இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இவ்வாறாக படித்து கொள்ள வேண்டும். நாமும் ஆண்டவருடைய வசனங்களை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யும்பொழுது சிறு பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது ஈஸியாக இருக்கும். எனக்கு மிஷினரியாக போக தான் வாஞ்சு. அவ்வாறாக போக முடிந்தால் போவேன். மிஷினரி ஊழியத்துக்கு ஊழியம் செய்கிறேன். அவங்க ட்ராக்ஸ் என்கிட்ட இருக்குது, புக்லெட்ஸ் இருக்குது, அது மட்டும் கொடுக்கிறேன். மிஷினரி போல தான் ஒர்க் பண்ணி கொண்டு வருகிறேன். எனக்கு ஒரு ஊதியமும் ஒன்றும் இல்லை, ஆனால் நான் செய்கிறேன், ஃப்ரீயாக செய்து வருகிறேன். இயேசுவானவர் பார்க்கிறார், அவருக்காக நான் அதை செய்கிறேன். கர்த்தர் எனக்கு பணமும் ஒன்றும் இல்லை. தேவன் அவருடைய வசனத்தினால் பேசுவதனால அவர் வசனத்துக்காக ஒன்றும் வாங்குவதில்லை. நான் கொடுப்பது தான் மிகுதி கொடுப்பேன், வசனங்கள் எல்லாம் கொடுப்பேன். ஆமீன், ஆமீன்.